ஹாய் ஆல். இது அன்னைக்கு சரி நம்ம க்ளீன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேயில் செல்ஃபோன் சார்ஜஸ் எல்லாம் வச்சுருந்தேன்னா இஷ்டத்துக்கு கசாமுசான்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்டெல்லாம் எல்லாத்தையும் சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தான் ரொம்ப நல்லாயிருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ பாட்டு கேட்டுகிட்டே தான் நீ க்ளீன் பண்ணுவேன். ஹோப் நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்டெலாம் சத்தமாக வச்சு கேட்டுக்கிட்டே க்ளீன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கூட சேர்ந்து பாடிக்கிட்டே அதுவே ரொம்ப நல்ல ஃபீலாக இருக்கும். சீரியல்ஸ் எல்லாம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் எடுத்து இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பட் வீக்லி ஒன்ஸ் தொடச்சா கூட இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி தரையும் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ எஸ்பெஷலி இந்த புல்லெலாம் வைக்கிறோம் இல்லையா, இந்த தலை சீவணும் அப்படின்னா அந்த குட்டி முடி கூட போய் மாட்டிக்குது, எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ வேக்யூம் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சுடிதார் 3/4 ஹேண்டு அதை கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். என்னோடய மிஷினில் என்ன ப்ராப்ளம்னே எனக்கு தெரியல. 2 தையல் விட்டால் உடனே டக்குன்னு நூல் கட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எடுத்துகிட்டு த்ரெட்டோட டென்ஷன் என்ன ஏது அப்படின்னு படித்து பார்த்துட்டு வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தைச்சிட்ருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது கட் ஆகியே தான் தைச்சி முடிச்சிட்டேன். பாய்.